ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இதில் சிரஞ்சீவி லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டியில் இருக்காங்க. ஒரு மினிஸ்டருக்கு செக்யூரிட்டியாக இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயும் நல்ல பேரே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த மினிஸ்டர் உன்னோட பேக் ஸ்டோரி என்னையா சொல்லியா அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும், அதே மாதிரி டைவர்ஸும் ஆயிருக்கும். ஒய்ஃப் 2 குழந்தைங்க அப்படின்ட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அதை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த படத்தோட கதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் நடிச்ச விஸ்வாசம் கதையை அப்படியே பட்டிட்டிங்கர்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தை ரொம்ப எங்கேஜிங்காகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ் தான். அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் மிரட்டி விட்டு இருக்காப்ல. அதே மாதிரி வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல்ல வராங்க. அவங்க வர சீன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல இவங்க காட்டுற ஃபேமிலி பாண்டிங்கும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமக்கு டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாக தான் இருக்குது. சினிமோகிராஃபியில சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. சாங்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஜாலியா போகுது. எமோஷனல் சீன்ஸ்னு வச்சு ரொம்ப எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லாவே தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த ஸ்டோரியே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி. அது மட்டும் பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.3 கொடுத்துருக்காங்க. ஒரு 1800 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.